நான் மிக்க கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளிலும் பெந்தேக்கோஸ்து நாளாக இருப்பதனால் ஆவியானவர் இந்த நாட்களிலே அந்த நாட்களில் வேதம் சொல்கிற அப்போஸ்தலர் நடவடிக்கையின்படி இந்த நாட்களில் ஆவியானவர் எங்கள் மேல் ஊற்றப்பட்ட நாட்கள். அதை நினைவு கூறும்படியாக இந்த நாளை கொண்டாடுவோம். இந்த நாள் ஆவியானுடைய கருத்துக்களை இந்த நாட்களை ஒப்புக் கொடுத்து இந்த நாட்களை ஆராதிப்போம். என்னோடு கூட வாருங்கள் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த. ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கின்றோம். நல்லவரே, உமக்கு மகிமை ஐயா. வல்லவரே, உமக்கு மகிமை ஐயா. போதுமானவரே, நேற்றும் என்றும் என்றும் மாறாதவரே, நிம்மதியே நிரந்தரமே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பலனடைய நிரப்பிடுமே, பலத்தினாவியினால் கனமடைய ஊற்றிடுமே, ஞானத்தின் ஆவியினால். அல்லேலூயா. கனமடைய ஊற்றிடுமே, ஞானத்தின் ஆவியினால். அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இடமசைய உள்ளம் நிரம்ப இப்போ இறங்கி வாருமே. இந்த இடமசைய உள்ளம் நிரம்ப இப்போ இறங்கி வாருமே. தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால். இன்று தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால். ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினால். ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினால். அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இடமசைய இந்த உள்ளம் நிரம்ப இப்போ இறங்கி வாருமே. இந்த இடமசைய எங்கள் உள்ளம் நிரப்ப இப்போ இறங்கி வாருமே. துடைத்திடுமே கண்ணீரெல்லாம் கிருபையின் ஓட்கரத்தால். இன்று துடைத்திடுமே கண்ணீரெல்லாம் கிருபையின் போட்கரத்தால். எம்மை நிறைத்திடுமே ஆனந்தத்தால், மகிழ்வுடன் துதித்திடவே. எம்மை நிறைத்திடுமே ஆனந்தத்தால், மகிழ்வுடன் துதித்திடவே. அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இடமசைய எங்கள் உள்ளம் நிரம்ப அப்பா இறங்கி வாருமே. இந்த இடமசைய உள்ளம் நிரம்ப அப்பா இறங்கி வாருமே. அல்லேலூயா. உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை உயர்த்துகின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. அவரை துதிப்போம், துதிகளின் மத்தியிலே வாசம் செய்பவரே,
துதிக்கு பாத்திரரான கர்த்தரை உயர்த்திடுவோம். துதிக்கும் போது கட்டுக்களை அவிழ்க்கிறவரை, நுகங்களை உடைக்கிறவரை நாங்கள் இந்த நாட்களிலே ஆராதிப்போம், ஆராதிப்போம். கடந்த நாளெல்லாம் வலுவாமல் உம்மை காருண்யத்தாலே காத்தீரே. வல்ல தேவாவும் வாக்குகளையே எண்ணியே துதித்திடுவோம். நல்ல தேவாவும் வாக்குகளையே எண்ணியே துதித்திடுவோம். துதியுமக்கே எங்கள் இயேசுநாதா, வாழ்த்திடுவோம் உம்மையே. நித்தமும் காத்திடும் கிருபைகளையே எண்ணியே துதித்திடுவோம். அல்லேலூயா. நித்தமும் காத்திடும் கிருபைகளையே எண்ணியே துதித்திடுவோம். உன்னதருங்கள் மகிமையை காண சீயோனை எமக்கு காட்டினீரே. உன்னதருங்கள் மகிமையை காண சீயோனை எமக்கு காட்டினீரே. இயேசுவே உங்கள் வருகையின் நாளை எண்ணியே துதித்திடுவோம். எங்கள் இயேசையா உங்கள் வருகையின் நாளை எண்ணியே துதித்திடுவோம். துதியுமக்கே எங்கள் இயேசுநாதா, வாழ்த்திடுவோம் உம்மையே. ஆமென். நித்தமும் காத்திடும் கிருபைகளையே எண்ணியே துதித்திடுவோம். அல்லேலூயா. நித்தமும் காத்திடும் கிருபைகளையே எண்ணியே துதித்திடுவோம். நல்லவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. நன்றி அப்பா. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, துதிகளின் மத்தியிலே வாசம் செய்பவரே, துதிக்கு பாத்திரரான கர்த்தாவே, ஸ்தோத்திரம். நன்றி அப்பா. நன்றியோடு துதிக்கிறோம். நன்றி இயேசுவே. பள்ளத்தாக்கில் மலர்ந்த லீலி மலரே, மறவாமல் நினைத்தவரே, நன்றி அப்பா. உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறான், கர்த்தரை துதிப்பது எவ்வளவு நலமாக இருக்கிறது என்று. 1000 நாளை பார்க்கிறோம் அவருடைய சமூகத்திலே நாங்கள் இருப்பது எவ்வளவு நன்றாக இருக்குன்னு சொல்லி சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறான். அருமையான அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலும் அவருடைய சமூகத்திலே நாங்கள் ஒன்று கூடுகிற வேளையிலே அவர் நம்மோடு கூட இருந்து இந்த நாட்களை நடத்த வல்லவராய் இருக்கிறார். நாங்கள் சிறு கூட்டமாய் இருக்கலாம் அல்லது திரளான ஜனங்களாய் இருக்கலாம், ஆனாலும் எங்கள் நடுவிலே கர்த்தர் நிற்கிறார். கர்த்தர் எங்கள் நடுவிலே இருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு நாங்கள் இருக்கிற வேளையிலே கர்த்தர் இந்த நாட்களிலே எல்லா காரியத்தையும் கர்த்தர் செய்து முடிப்பாராக. ஆமே. இந்த வேளையிலும் நன்றி. இந்த வேளையிலும் நாங்கள் இந்த வேளையிலே ஜெபங்களுக்காக இந்த வேளையிலே அழைப்போம். இந்த வேளையிலே அருள்தாஸ், அன்பு போதர் அருள்தாஸ் அவர்களை இந்த வேளையில் நான் அழைக்கிறேன். கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி இந்த நாட்களே ஆரம்ப ஜெபங்களை எடுத்து வருவார்கள். அவரது கரத்தில் ஒப்பு கொடுப்போம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர் ஐயா. பிரைஸ் லார்ட் பாஸ்டர். பிரைஸ் லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களிலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த இடத்திலே ஆரம்ப ஜெபங்களை ஏறெடுக்கும்படியாக வந்திருக்கிறீர்கள். உங்களோட கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். எடுத்து வாருங்கள். நீங்கள் எடுத்து வாருங்கள் ஐயா. தேங்க்யூ. நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, உங்களுடைய சமூகத்துல வந்து ஆண்டவரே, இந்த பெந்தேகோஸ்தே நாளிலும் கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, நீர் தெரிந்தெடுத்த குமாரரும் குமாரத்திகளுமாய் இருக்கிறார்கள். ஏசப்பா, இந்த நல்ல நாளில நடக்க போகிற ஒவ்வொரு காரியங்களையும் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வர்ஷிப் நேரங்கள், வார்த்தை வேளைகள், ஜெப நேரங்கள், ஆண்டவரே, விண்ணப்ப பகுதிகள் எல்லாவற்றிலும் பரிசுத்த ஆவியானவர் நீர் அசைவாடி நான் உங்களுக்கு போதித்து நீங்கள் நடக்க வேண்டிய வழிகளை உங்களுக்கு காட்டுவேன், உங்கள் மேல் என் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்ன நல்ல தகப்பன், சகல காரியங்களிலும்
உம்முடைய வழிநடத்திலும் உம்முடைய பிரசன்னமும் உம்முடைய ஆளுகையும் உம்முடைய தொடுதலும் இருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, உம்முடைய பரிசுத்தமான கரத்துல சகல காரியங்களை ஒப்பு கொடுத்து இயேசுவின் மூலம் மண்டாடி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நன்றி பாஸ்டர் ஐயா. கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய ஊழியத்தோடு தேவன் தாமே கூட நடத்துவாராக என்று வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். தேங்க்யூ. ஆமென். நன்றி பாஸ்டர் ஐயா. நன்றி. ஆமென். ஆமென். இந்த வேளையிலும் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேளையில் நாங்கள் வேத வாசிப்புகளே கடந்து செல்லுவோம். என்னோடு கூட இந்த நாட்களை பாருங்கள், பிரதர் வில்சன் அவர்களை இந்த வேளையில அழைப்போம். இந்த வேளையிலே அவர்கள் எடுத்து வருவார்கள். பிரைஸ் லார்ட் பிரதர் வில்சன். Praise the Lord, everyone. ஆமென். தேங்க்யூ ஐயா. இந்த வேளையிலும் அப்போஸ்தலர் நடபடி 2ஆம் அதிகாரம் 1 18 வரையும் வாசிக்கும்படியாக உங்களை வேண்டிக் கொள்கிறேன். எடுத்து வாருங்கள். பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதை நிரப்பிட்டு, அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிலும் இருந்து வந்த தேவ பக்தியுள்ள ஜூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷைகளிலே அவர்கள் பேசுகிறதை அவரவர்கள் கேட்டபடியினாலே கலக்கமடைந்தார்கள். எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரையொருவர் பார்த்து, இதோ பேசுகிற இவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா? அப்படி இருக்க நம்மேல் அவரவர்களுடைய ஜென்ம பாஷைகளிலே இவர்கள் பேச கேட்கிறோமே, இது எப்படி? பார்த்தரம், மேதரம், எலாமித்தரம், மொசாப்பெத்தேமியா, யூதேயா, கப்பத்தோக்கியா, பொந்து, ஆசியா, பிரிகியா, பம்பிலியா, எகிப்து என்னும் தேசத்தார்களும் திரேனே பட்டணத்தை சுற்றி இருக்கிறவர்களும் இங்கே சஞ்சரிக்கிற ரோமாபுரியாரும் யூதரும் யூத மார்க்கத்தமைந்தவர்களும் கிரேத்தரும் அரபியருமாகிய நாம் நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். எல்லாரும் பிரமித்து சந்தேகப்பட்டு இதனமாய் முடியுமோ என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். மற்றவர்களோ இவர்கள் மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறார்கள் என்று பரியாசம் பண்ணினார்கள். அப்பொழுது பேதுரு 12 கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக, என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் வெறி கொண்டவர்கள் அல்ல. பொழுது விடிந்து 3ஆம் மணி வேளையாயிருக்கிறதே. தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்தேறுகிறது. கடைசி நாட்களில் நான் மாம்சமான ஜாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர் சொற்பனங்களை காண்பார்கள். என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் அந்நாளில் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். ஆமேன். ஆமேன். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக என்று வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன். அடுத்தாக இந்த வேளையில நாங்கள் ஒரு ஸ்பெஷல் சாங்குகளை கடந்து செல்வோம். பாஸ்டர் ஆண்ட்ரூ ஐயா அவர்களை இந்த வேளையில அழைப்போம். இந்த வேளையில அவர்கள் வந்து ஒரு பாடல்களை எடுத்து வருவார்கள். பிரைஸ் லார்ட் பாஸ்டர் ஐயா. Praise the Lord, Pastor ஐயா. Thank you. பிரைஸ் லார்ட். உம்மோடு இருப்பது தான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, சித்தம் செய்வது தான் என் இதயத்தின் நீக்கமையா.
உம்மோடு இருப்பது தான் என் உள்ளத்தின் வாஞ்சையாம். உம் சித்தம் செய்வது தான் என் இதயத்தின் நீக்கமையாம். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். உம்மோடு இருப்பது தான் என் உள்ளத்தின் வாஞ்சையாம். உம் சித்தம் செய்வது தான் என் இதயத்தின் ஏக்கமையாம். இரக்கமும் முறுக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே, இரக்கமும் முறுக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே, என் ஜீவனை அழிவில் நின்று மீட்டவரே, என் மேய்ப்பரே, என் ஜீவனை அழிவில் நின்று மீட்டவரே, என் மேய்ப்பரே, உம்மோடு இருப்பது தான் என் உள்ளத்தின் வாஞ்சையாம். உம் சித்தம் செய்வது தான் என் இதயத்தின் நீக்கமையா. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். உம்மோடு இருப்பது தான் என் உள்ளத்தின் வாஞ்சையாம். உம் சித்தம் செய்வது தான் என் இதயத்தின் நீக்கமையாம். தேங்க்யூ பாஸ்டர் ஐயா. தேங்க்யூ. தேங்க்யூ பாஸ்டர் ஐயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நன்றாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேளையில் அடுத்ததாக நாங்கள் அனௌன்ஸ்மெண்ட்டுக்குள்ளே கடந்து செல்வோம். இந்த வேளையிலும் சகோதரி பாஸ்டர் சிஸ்டர் டேவியா அவர்களை இந்த வேளையில் அழைப்போம். இந்த வேளையில் அவர்கள் வந்து அனௌன்ஸ்மெண்ட் எடுத்து வருவார்கள். கர்த்தருக்கு மகிமை. பிரைஸ் லார்ட் சிஸ்டர். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த பெந்தெகோஸ்து நாளிலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எடுத்து வாருங்கள், உங்களுடைய கருத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜீசஸ் க்ளோரி ஃபெமினி சார்பாக யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஜீசஸ் க்ளோரி ஃபெமினி மினிஸ்ட்ரிக்கான வாக்குத்தத்த வசனம், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். எரேமியா 33:3. ஜீசஸ் க்ளோரி ஃபெமிலி மினிஸ்ட்ரிக்கான இந்த வருடத்துக்குரிய வாக்குத்தத்தம், அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளையச் செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். 1 கொரிந்தியர் 3:7. ஜீசஸ் க்ளோரி ஃபெமிலி மினிஸ்ட்ரிக்கான இம்மாதத்துக்குரிய வாக்குத்தத்த வசனம், கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார்,
உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஏசாயா 60:20. இன்றைய தினம் எங்களுக்கான தேவ செய்தியை இந்திய தேசத்திலிருந்து பாஸ்டர் ஜீவானந்தம் ஐயா அவர்கள் வழங்குவார்கள். வருகிற ஞாயிற்றுக்கிழமை எங்களுக்கான தேவ செய்தியை இலங்கை தேசத்திலிருந்து சிஸ்டர் எவாஞ்சலிஸ்ட் அனான் அவர்கள் வழங்குவார். ஒவ்வொரு செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் சிஸ்டர் மிதுலா ஆண்ட்ரூஸ் தலைமையில் சிறுவர் வாலிப ஊழியங்கள் இடம்பெற்று வருகிறது. மாதத்தில் முதல் சனிக்கிழமை அன்று டாக்டர் கிறிஸ்டினா ஆகஸ்டின் அவர்கள் கலந்து எமது வாலிப பிள்ளைகளை வழிநடத்தி வருகிறார். புதன்கிழமைகளில் எழுப்புதலுக்கான ஜெபம் இந்திய இலங்கை நேரப்படி அதிகாலை 5 மணிக்கு இடம்பெற்று வருகிறது. மாதத்தில் கடைசி ஞாயிற்றுக்கிழமைகளில் சிங்கள ஆராதனையும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தமிழ் ஆராதனையும் நடைபெற்று வருகிறது. இதுவே இவ்வாரத்துக்குரிய அறிவித்தல். கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ பாஸ்டர். ஆமென். நன்றி அம்மா. கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அடுத்தாக இந்த வேளையில் நாங்கள் கர்த்தருடைய சமூகத்திலே அவரை ஆராதிக்கும்படியாக இந்த வேளையிலே நாங்கள் கடந்து செல்லுவோம். இந்த வேளையில் அழைக்கிறேன். இந்த நாட்களே ஜானா ஜோஷானா ஃபேமிலியை இந்த வேளையில் அழைப்போம். இந்த வேளையிலும் பிரைஸ் லார்ட் நிக்கிறீங்களா? Praise Lord pastors. எல்லா pastors பிரைஸ் லார்ட் அம்மா. பிரைஸ் லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த நாட்களை உங்களை வாழ்த்தி இந்த பெந்தேகோஸ்து நாளிலே இந்த நாட்களை வரவேற்கிறேன். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக உயர்த்தும்படியாக வந்திருக்கிறீர்கள். உங்களுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். தொடருங்கள் அம்மா. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையில கூட தேவ ஆவியானவர் நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஏசப்பா, இந்த பிரசன்னத்தை நாங்கள் எல்லாரும் உணரும்படியாக இந்த வேளையில ஜெபிக்கிறோம் ஐயா. தேவன் தாமே வழி நடத்துவீராக. கர்த்தர் தாமே பெருகும்படியாக நாங்கள் சிறுகும்படியாக தேவன் ஆண்டவரே அப்பா இன்னைக்கு முன்குறித்த காரியங்களை உம்முடைய சித்தத்தின்படி நாங்கள் செய்யணும் ஏசப்பா. எங்களுடைய விருப்பம் இல்லை. இந்த பாடல்கள் அனைவருடைய உள்ளங்களையும் அசைக்கும்படியாக கர்த்தருடைய நாமம் ஆண்டவரே இதில் மகிமைப்படும்படியாக இந்த வேலையில் ஜெபிக்கிறோம். எங்களுடைய குறைகள் குற்றங்களை தயவாய் மன்னிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமையாம் ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது கூட இந்த வேளையில கூட நாம எல்லாரும் ஒன்றாக கைகளை தட்டி கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக பாடல்களை பாடுவோம். Nera
பாத்திரரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை
கண்மலை பலவித சோதனையா உடமிடப்பட்டோமையா உன்னாக மாற்றி விட்டீர் புது இருதயம் தந்து விட்டீர் பலவித சோதனையா உடமிடப்பட்டோமையா உன்னாக மாற்றி விட்டீர் புது இருதயம் தந்து விட்டீர் எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டீர் எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டீர் எங்கள் தேவன் நீர் எங்கள் ராஜா நீர் நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர் எங்கள் தேவன் நீர் எங்கள் ராஜா நீர் நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர் வருடங்களை உமது கிருபையினால் கடந்தோம் இனி வரும் நாட்களெல்லாம் உங்கள் மகிமைதனை காண்போம் வருடங்களை உமது கிருபையினால் கடந்தோம் இனி வரும் நாட்களெல்லாம் உங்கள் மகிமைதனை காண்போம் எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம் எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம் எங்கள் தேவன் நீர் எங்கள் ராஜா நீர் நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர் எங்கள் தேவன் நீர் எங்கள் ராஜா நீர் நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர் உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை நம்பினோரை மறப்பதில்லை உம்மை தேடி வந்தோ
கூட எங்களோடு தேவன் இடைப்பட்ட தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். நாங்க கேட்டதை பார்க்கிலும் கேளாததை தருகிற எங்கள் தேவனாகிய கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, அந்த வேலையில தேவநாமம் மகிமைப்பட்டதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. கேட்டதை பார்க்கிலும் கேளாததை அதிகமாய் பெற்றவன் நான், பெற்றவன் நான். கேட்டதை பார்க்கிலும் கேளாததை அதிகமாய் பெற்றவன் நான், பெற்றவன் நான். தயாளத்தின் உதாரணமாய் நீரின் வாழ்வை மாற்றி விட்டீரே. நீரே போதுமானவரே, என் தேவையிலும் அதிகமானவரே. நீரே போதுமானவரே, என் தேவையிலும் அதிகமானவரே. என்னை கையேந்த விடல, என்னை தலை குனியவும் விடல, என்னை கையேந்த விடல, என்னை தலை குனியவும் விடல. உம்மை நம்பி வாழ்வதற்கு மாற்றமில்லை, ஏமாந்து போவதற்கு இடமில்லை. உம்மை நம்பி வாழ்வதற்கு மாற்றமில்லை, ஏமாந்து போவதற்கு இடமில்லை. குப்பையில் பிறந்து கிருபையால் அரியணையில் அமர்ந்தவன் நான், அமர்ந்தவன் நான். குப்பையில் பிறந்து கிருபையால் அரியணையில் அமர்ந்தவன் நான், அமர்ந்தவன் நான். கிருபைக்கு உதாரணமாய் நீரின் வாழ்வை மாற்றி விட்டீரே. நீரே போதுமானவரே, என் தேவையிலும் அதிகமானவரே. நீரே போதுமானவரே, என் தேவையிலும் அதிகமானவரே. என்னை கையேந்த விடல, என்னை தலை குனியவும் விடல, என்னை கையேந்த விடல, என்னை தலை குனியவும் விடல. உம்மை நம்பி வாழ்வதற்கு மாற்றமில்லை, ஏமாந்து போவதற்கு நீர் விடுவதில்லை. உம்மை நம்பி வாழ்வதற்கு மாற்றமில்லை. தடையில் நீங்க இருக்க பயமே இல்லை. தேங்க்யூ ஏசப்பா. அந்த வேலையில ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட நீங்க இடைப்பட்டதை நாங்க உணர்கிறோம் ஐயா. தேவன் தாமே இந்த ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை தந்த தயவுக்காக தேவனுக்கு மாத்திரம் எங்களுடைய நன்றிகளை ஏறெடுக்கிறோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ பாஸ்டர்ஸ். தேங்க்யூ அம்மா, தேங்க்யூ. ஆமென். கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. குடும்பமாய் வந்து தேவனுடைய நாமத்தை இந்த பெந்தெகோஸ்து நாளில் இந்த நாட்களை மகிமைப்படுத்தினதை தேவன் தாமே ஆசீர்வதித்து உங்களை நடத்துவாராக. இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமென், ஆமென். நன்றி. அடுத்தாக இந்த வேளையிலே நாங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்காக ஜெபம் பண்ணும்படியாக பாஸ்டர் ஸ்டெஃபான் அவர்களை இந்த வேளையில் அழைப்போம். பாஸ்டர் ஸ்டெஃபான், பிரைஸ் லார்ட் ஐயா. பாஸ்டர் ஸ்டெஃபான், மைக் ஆன் பண்ணுங்க. ஆமென். கேக்குதுங்களா? ஆமா, கேக்குது பாஸ்டர். வார்த்தைக்காக ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர் ஐயா. மகா பரிசுத்த அன்புபிதாவே, சோதரிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை பரிசுத்த ஆவியானவரே, நினைத்து பார்க்கிறோம். இந்த வேளையிலும் மார்க்கு 16 அதிகாரத்தில் கடைசி வசனங்களில் இருக்கிறபடி வார்த்தையை பிரசங்கிக்கிற எந்த இடத்துல ஆண்டவர் இறங்கி வந்து
அற்புதங்களினால் அடையாளங்களினாலும் வார்த்தையை உறுதிப்படுத்தினேன் வாசிக்கிறோம். புறஜாதிகள் கீழ்ப்படிய பண்ணும்படி ஆண்டவர் அற்புதங்கள் அடையாளங்கள் செய்கிறார் என்று வாசிக்கிறோம். வார்த்தையை கொடுக்க போகிற உடைய தாசன ஆண்டவரை நீர் மூடி மறைத்து நீர் வெளிப்படும் ஜெபிக்கிறேன். உடைய வார்த்தையிலிருந்து நாங்கள் கேட்கிற நாங்கள் எதை கற்றுக்கொள்ள முடியுமோ கற்றுக்கொள்ள கருவி செய்யுங்க. ஆண்டவரே அனுகிரகம் செய்யுங்க. ஆண்டவரே வார்த்தை பிரசனிக்கிற தாசனை வல்லமையால் நிரப்பி என்னை எடுத்து பயன்படுத்தி ஜெபிக்கிறோம். இயேசுவே சோதரம். அவர் என்ன என்னுடைய தாசன் பிரசனிக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் அது உன்னுடைய வார்த்தையாக இருக்கு ஜெபிக்கிறோம். அவர் ஆகிய சரிவிட்டு இருதயத்தின் நினைவுகள் வாயின் வார்த்தையெல்லாம் நம்முடைய சமூகத்தில் குருதியா இருக்கும். பரிசுத்த ஆவியான நீங்க உங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே தாசன் வைத்து நீங்க தெய்வமே மூடி வெளிப்படன்னு ஜெபிக்கிறோம். கேட்கிற ஒவ்வொருவரும் 16வது அதிகாரத்தில் எழுதியிருக்கிறது அற்புத அதிசயங்களை பெற்றுக்கொண்டவர்களா நாங்கள் இருக்கோம். சாட்சி எழும்பும் அனுகிரகம் செய்யும் உதவி பண்ணுங்கப்பா. துதி கன மகிமை முக்கிய செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறேன் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். தேங்க்யூ பாஸ்டர். நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். நன்றி பாஸ்டர் ஐயா. நன்றி. ஆமென். இந்த வேளையிலே நாங்கள் கர்த்தருடைய வார்த்தைகளிலே கடந்து செல்வோம். இந்த வார்த்தையை கொடுக்கும்படியாக இந்தியா தேசத்திலிருந்து பாஸ்டர் ஜீவானந்தம் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர்களை இந்த வேளையிலே வரவேற்போம், அழைப்போம். இந்த வேளையிலே பிரைஸ் லார்ட் பாஸ்டர் ஐயா. அமேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பெந்தெகோஸ்து நாளிலே வாழ்த்தி உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. உங்களுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன், எடுத்து வாருங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இருந்து இடப்படுவார் நான் விசுவாசிக்கின்றேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே இந்த அருமையான ஜீசஸ் குளோரி ஃபேமிலி இந்த ஜெபத்தின் ஊடாக உங்களோடு கூட பேசும்படியாய் ஆண்டவர் பாராட்டின எல்லா அன்பிற்காக கர்த்தரை நான் மனதார துதிக்கிறேன். இப்படிப்பட்டதான வாய்ப்பு கொடுத்தான பாஸ்டர் ஆண்ட்ரூ அவர்களுக்காக, வாய்ஸ் ஆஃப் காட் இந்த ஸ்தாபனத்தின் தலைவராக இருக்கிற எட்வின் வார்னர் ஐயாவிற்காக கர்த்தரை நான் மனதார துதிக்கிறேன். கூடி வந்திருக்கிற இந்த ஜூம் வாயிலாக கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு விசேஷமாக தேசம் முழுவதும் உலக நாடுகள் முழுவதும் பெந்தகோஸ்தே ஞாயிறு என்கிறதான இந்த ஞாயிற்றுக்கிழமை தினத்தை ஒவ்வொருவரும் ஆசரித்து ஆராதனை செய்து கொண்டு இருக்கிறார்கள். பெந்தகோஸ்தே என்கிறது ஒரு அனுபவம். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறதான ஒரு காரியத்தை குறித்து இன்றைய நாளிலே ஊழியர்களும் சபை மக்களும் கர்த்தருடைய வார்த்தையினால் கேட்டும் அதை பிரசங்கித்தும் கொண்டும் இருக்கிறார்கள். இந்த நாளிலேயும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. விசேஷமாய் நம்முடைய தியானத்திற்கென்று சில வசனங்களை என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் வேகமாய் திருப்பிக் கொள்ளும்படியாய் அன்பாய் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். 1 சாமுவேல் எழுதின சரித்திர புஸ்தகம், 1 சாமுவேல் எழுதின சரித்திர புஸ்தகம் அதனுடைய 7ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரத்தினுடைய 5வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 5வது வசனம். பின்பு சாமுவேல், நான் உங்களுக்காக கர்த்தரை மன்றாடும்படிக்கு இஸ்ரவேலர் எல்லாரையும் மிஸ்பாவிலே கூட்டுங்கள் என்றான். 6வது வார்த்தை. அவர்கள் அப்படியே மிஸ்பாவிலே கூடி வந்து தண்ணீர் மொண்டு கர்த்தருடைய சந்நிதியில் ஊற்றி அன்றைய தினம் உபவாசம் பண்ணி கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்று அங்கே சொன்னார்கள். மிஸ்பாவிலே சாமுவேல் இஸ்ரவேல் புத்திரரை நியாயம் விசாரித்து கொண்டு இருந்தான் என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சாமுவேல் என்றதான இந்த தேவனுடைய தீர்க்கதரிசி பழைய ஏற்பாட்டின் காலத்திலே மிக முக்கியமான ஒரு தீர்க்கதரிசியாய் இருந்தார். இவர்தான் தான் முதல் பெயர் சபா வரைக்கும் மிகப்பெரிய தீர்க்கதரிசியாய் இருந்தார் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்டதான இந்த சாமுவேலுடைய நாட்களில் சாமுவேல் கர்த்தரை நோக்கி மன்றாடும்படிக்கு, ஆண்டவரிடத்தில் வேண்டுதல் செய்யும்படிக்கு, ஆண்டவரை நோக்கி பார்க்கும்படிக்கு, ஆண்டவரிடத்தில் கெஞ்சும்படிக்கு மிஸ்பா என்கிறதான ஒரு இடத்தில் ஜனத்தை கூடி வரும்படியான ஒரு கட்டளையை கொடுக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.
பழைய ஏற்பாட்டின் காலத்திலே கில்கால் என்பதும் எரிகோ என்பதும் இந்த மிஸ்பா என்பதும் வேதாகமத்தில் முக்கியமான ஒரு காரியத்தை காண்பிக்கிறது. இது ஒரு இடத்தின் பெயராய் இருக்கிறது. அந்த மிஸ்பா என்கிறதான அந்த இடத்தில் எல்லாரையும் கூட்டி கர்த்தரை நோக்கி அவர் மன்றாடுகிறார். அதாவது ஒரு ஜெபிக்கிற ஒரு இடம்தான் மிஸ்பா. இன்றைக்கு நம்ம செய்தியின் சாராம்சம் என்னவென்றால், மிஸ்பா என்கிறதான ஒரு காரியத்தை பற்றி நாம் பார்க்க போகிறோம். மிஸ்பா என்கிறதான இந்த இடத்திலே ஜனங்களை கூடி வரும்படியாய் இந்த சாமுவேல் விரும்புகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, மிஸ்பா என்கிறது தேவனிடத்தில் மன்றாடும்படிக்கு, தேவனிடத்தில் கெஞ்சும்படிக்கு, தேவனிடத்தில் கூக்குரலிடும்படிக்கு, தேவனிடத்தில் வேண்டுதல் செய்யும்படிக்கு, தேவனிடத்தில் விண்ணப்பிக்கும்படிக்கு கூடி வருகிற ஒரு இடம்தான் மிஸ்பா. அந்த மிஸ்பாவிலே எல்லாரையும், எல்லா ஜனத்தையும், எல்லா இஸ்ரவேலரையும், எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளையும் கூடி வர செய்கிறார் இந்த தேவனுடைய மனிதன். நாம் வாரந்தோறும் இந்த ஜீசஸ் குளோரி ஃபேமிலியின் ஊடாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் இந்திய நேரப்படி மாலையில 7:30 மணிலிருந்து 8:30 மணி வரைக்கும் நாம் கூடி வருகிறோம். ஒவ்வொரு தேசத்திற்கும் ஒவ்வொரு நேரத்திற்கு பொருந்து நாம் கூடி வருகிறோம். நாம் கூடி வரும்போதெல்லாம் ஆண்டவரை நோக்கி பல்வேறு விதமான காரியங்களுக்காக நாம் ஜெபிக்கிறோம். பல்வேறு விதமான காரியங்களுக்காக ஆண்டவரை நோக்கி முறையிடுகிறோம், விண்ணப்பிக்கிறோம், வேண்டுதல் செய்கிறோம். ஏனென்றால் ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிற ஆண்டவராய் இருக்கிறார். ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்களாக என்று சொல்லி சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறோம். அருமையானவர்களே, மிஸ்பாவிலே கூடி வர செய்கிறார். அந்த மிஸ்பா என்கிறதான ஒரு இடம் சபை கூடி வருகிற, அதாவது ஜனங்கள் கூடி வருகிற, தேவ ஜனங்கள் கூடி ஆராதிக்கிற, தேவ ஜனங்கள் கூடி ஜெபிக்கிற ஒரு இடம். இரண்டாவதாக மிஸ்பாவை பற்றி அந்த 6வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அவர்கள் அப்படியே மிஸ்பாவிலே கூடி வந்து தண்ணீர் மொண்டு கர்த்தருடைய சந்நிதியில் ஊற்றி, கர்த்தருடைய அன்றைய தினம் உபவாசம் பண்ணி கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்று அங்கே சொன்னார்கள். மிஸ்பாவிலே சாமுவேல் இஸ்ரவேல் புத்திரரை நியாயம் விசாரித்துக் கொண்டு இருந்தான் என்பதாக. இந்த மிஸ்பாவிலே கூடி வருகிறதான ஒரு காரியம் என்னவென்றால், அனுதினமும் அவர்கள் கூடி வந்து தேவனை நோக்கி ஜெபிக்கிற ஒரு காரியத்தை அந்த இடத்தில் அவர்கள் செய்து கொண்டு இருந்தார்கள். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது அங்கே பவுல் அழகாய் எழுதுகிறார். பவுலினுடைய அந்த வாழ்க்கை பயணத்தில், அவருடைய ஊழியத்தின் காலகட்டத்தில் அவர் செய்கிறதான ஒரு காரியம் என்னவென்றால், அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 13வது வசனம், ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்திற்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம் என்பதாக எழுதுகிறான். அதாவது வழக்கமாய், டெய்லி, தினந்தோறும், அது ஒரு பழக்க வழக்கமாய், அது ஒரு ஹேபிட்டாக தனக்குன்னு சொல்லிட்டு அந்த ஆற்றின் அருகே போய் உட்கார்ந்து ஜெபிக்கிற ஒரு வழக்கத்தை இந்த பவுல் கொண்டிருந்தார். அந்த இடத்துல கூடி இருந்ததான ஸ்திரீகளுக்கு அவர் உபதேசம் பண்ணுகிறார். அதாவது கூடுகிற ஒரு இடம்தான் மிஸ்பா, கூடுகிற ஒரு இடம்தான் இந்த ஆற்றின் அருகே. பவுலினுடைய நாட்களில் அந்த அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகமே பாடுகள் நிறைந்த புஸ்தகம். அடி, உத, சிறைச்சாலை, சிறைவசம் போகிற காரியங்கள், ஊழியங்களை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைகள், சுவிசேஷங்களை பிரகடனப்படுத்த முடியாத நிலைகள், அநேக ஊழியர்கள் அடிக்கப்படுகிறதையும் இரத்த சாட்சியாய் மரிக்கிறதையும் பற்றியே நாம் படிக்க முடியும். சுவிசேஷ ஊழியத்திற்கு வாசல்கள் தடைபட்டு கிடக்கிறதான அந்த சூழ்நிலையில் பவுல் இவ்வாறாக ஒரு காரியத்தை செய்கிறார். பல்வேறு விதமான காரியங்களை நாம் செய்யலாம், ஆனால் ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை காட்டுகிறதுதான் இந்த மிஸ்பா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், நம்முடைய ஜீவிதத்தில், நம்முடைய காரியங்களில் இந்த பெந்தகோஸ்தே நாட்களெல்லாம், பெந்தகோஸ்தே என்கிறதான ஒரு நாள் வந்த போது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் கூடி வந்தார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அதுதான் இன்னைக்கு நம்ம படிச்சோம். இன்றைக்கு நம்முடைய வேத வாசிப்பு அதுதான். நம்ம படிக்கிறதான அந்த வேத வாசிப்பினுடைய காரியங்கள் அதுதான். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கும் போது பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்த போது, எப்ப வந்தது அப்படின்னு கேட்டா, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கிட்டத்தட்ட 40 நாள் பரமேறி செல்வதற்கு முன்பதாக அங்கிருந்தான சீசர்களுக்கும் அங்கிருந்ததான தம்முடையவர்களுக்கும் தரிசனமாக தம்மை வெளிப்படுத்தி காண்பித்த பிற்பாடு அவர் பரமேறி போகும்போது சொல்லிவிட்டு போனார், 10 நாள் அளவும்
நீங்கள் மேல் வீட்டறையில் காத்திருங்கள், 10வது நாள் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மீது இறங்கி வருவார் என்பதாக. அவர்கள் எல்லாருமே அந்த அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 12, 13, 14 வசனத்தை வாசிக்கும் போது அவர்கள் ஜெபத்திலேயும் வேண்டுதலிலேயும் தரித்திருந்தார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அவங்க ஜெபித்தாங்க, சீசர்கள். அவங்க ஜெபம் பண்ணிக்கொண்டே இருந்தார்கள், கூடி ஜெபம் பண்ணிக்கொண்டே இருந்தாங்க. அங்க கேப்டன் கிடையாது, அங்க தலைவர் கிடையாது, அங்க லீடர் கிடையாது, அங்க கான்சன்ட்ரேஷன் பண்ணி முன்னால நின்று நடத்துவதற்கு ஆள் கிடையாது. அவர்தான் பரமேறி போயிட்டார். சீசர்கள் எல்லாம் பயந்து, சீசர்கள் எல்லாம் ஒளிந்து, கதவுகளை அடைத்து கொண்டு அவர்கள் ஜெபத்திலே வேண்டுதலிலே உறுதியாய் தரித்திருந்த போதுதான் அந்த 10 நாள் கழித்து இந்த பெந்தகோஸ்தே என்கிற ஒரு பண்டிகை வந்தது. கிட்டத்தட்ட 50வது நாள் அந்த பரிசுத்த ஆவியானவர் சீசர்கள் மீது, பேதுருவின் மீது, தம்முடையவர்கள் மீது இறங்கி வந்த போது அவர்கள் எல்லாரும் கூடி ஜெபித்து கொண்டிருந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் பலமாய் இறங்கி அவர்களை நிரப்பினார். அன்றைய காலம் துவக்கி இந்த ஊழியத்தை ஒருவராலும், எந்த மனிதராலும், எந்த விதமான அரசாங்கத்தாலும், எந்த விதமான காரியத்தினாலும் தடை செய்யவே முடியவில்லை. ஏனென்றால் இந்த ஜெபம் வல்லமை உள்ளது. ஏனென்றால் இந்த ஜெபம் ஆண்டவருடைய காரியங்களை அற்புதமாய், ஆண்டவருடைய காரியங்களை அடையாளமாய், ஆண்டவருடைய காரியங்களை அசாத்தியமாய் செய்யக்கூடியது. மிஸ்பாவிலே அவர்களை கூட்டினான் சாமுவேல். ஏன் சாமுவேல் கூட ஒரு ஜெபிக்கிற தாயாருடைய குமாரன். அவருடைய வாழ்க்கையில் அவர் பிறந்ததே ஒரு பொருத்தனையின் ஜெபத்தினால் தான். 1 சாமுவேல் 1 அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவங்க தாயார் ஒரு ஜெபிக்கிற தாயார். அண்ணாளுடைய ஜெபம் மிக வல்லமையான ஒரு ஜெபம். என்னை நீ இந்த சிறுமை நினைத்தருளி எனக்குன்னு ஒரு ஆண் பிள்ளையை நீங்க கொடுத்தீங்கன்னா அவனுடைய தலையில சவரகன் கத்தி படுவதில்லை என்கிறதான ஒரு பொருத்தனையை அவள் செய்தான். பொருத்தனையின் தாய் அந்த அண்ணான். அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தரிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படியே கர்த்தர் உனக்கு தந்தருளுவாராக என்பதாக ஏலி அன்றைக்கு இருந்த ஆசாரியன் கூறினான் என்று சொல்லி நாம் படிக்கிறோம். அந்த விளைவுதான் சாமுவேல் வந்தார். சாமுவேல் தீர்க்கதரிசியாய் வளர்ந்தார். அந்த சாமுவேல் மிஸ்பாவிலே எல்லாரையும் கூடி வர செய்து அந்த ஜெபத்தை, அதாவது கர்த்தரை நோக்கி மன்றாடுகிற அந்த மன்றாட்டை செய்கிறார். ஜெபம் ஒவ்வொரு விசுவாச பிள்ளைக்கும் மிக மிக முக்கியமான ஒன்றாய் இருக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழிய காலத்திலே அவர் அதிகமாய் ஜெபிக்க தொடங்கினார். அவர் ஜெபம் பண்ணுகிறது தான் அவருடைய காரியமாய் இருந்தது. யோவான் எழுதின அந்த சுவிசேஷ புஸ்தகத்தினுடைய 7ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி வசனத்தை நாம் வாசிக்கும் போது, அங்க பாத்தீங்கன்னா 7ஆம் அதிகாரம் கடைசி வசனம் 53வது வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா, பின்பு அவரவர் தங்கள் வீட்டுக்கு போனார்களாம். அந்த 7ஆம் அதிகாரம் 53வது வசனம் அப்படி சொல்லுது. பின்பு அவரவர் தங்கள் வீட்டுக்கு போனார்கள். அதே 8ஆம் அதிகாரம் 1 வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா, இயேசு ஒலிவமலைக்கு போனார் என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. அந்த 8:2 நீங்க படிச்சீங்கன்னா, மறுநாள் காலையில அவர் திரும்பி தேவாலயத்திற்கு வந்த போது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு. எல்லாருமே வீட்டுக்கு போயிட்டாங்க. ஏசு எங்க போனார்னா ஒலிவமலைக்கு போனார். ஏன்னா அது ஒரு ஜெபிக்கிற ஒரு இடம். கெத்செமனேக்கு அடிக்கடி அவர் போயிருந்தார். அவர் அடிக்கடி ஜெபம் பண்ணும்படியான ஒரு தோட்டத்திற்கு போயிருந்தார். அடிக்கடி ஜெபம் பண்ணும்படியாக ஒரு ஒலிவமலைக்கு போயிருந்தார். அவர் மறுரூபமலைக்கு போனார். அங்கே மகிமையிலே பிரவேசித்து அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசித்தது என்று சொல்லி மத்தேயு 17ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். அங்கே மரித்ததான தீர்க்கதரிசியான மோசேயும், அங்கே தேவனுடைய மனிதனான மோசேயும், தீர்க்கதரிசியான எலியாவும் ஆண்டவரோடு கூட பேசுகிற சத்தத்தை அன்றைக்கு இருந்ததான பேதுரு, யாக்கோபு, யோவான் 3 பேருமே கேட்டார்கள். இப்படி வழக்கமாய் போகிற இந்த பழக்கத்தை இயேசு கிறிஸ்து உடையவராய் இருந்தார். எல்லாருமே அவங்க வீட்டுக்கு போயிருவாங்க. ஆனா இயேசு மாத்திரம் ஒலிவமலைக்கு போறார். பாருங்க எப்படி ஒரு மாடல் ஹீரோ அவர் நமக்கு. அவர் எப்படி ஒரு முன்மாதிரி வைத்து போயிருக்கிறார். எல்லாரும் வீடுகளுக்கு போயிருவாங்க. ஆனா அவர் மட்டும் போய் ஜெபம் பண்ண போகிறார். அவர் ஒலிவமலைக்கு போயிட்டு மறுநாள் காலையில் அவர் என்ன பண்றாரு, திரும்பி வர்றார். மலையில போய் அவர் அதிகமாய் ஜெபிக்க தொடங்கி இருந்திருக்கிறார். ஜெபம் பண்ணிக்கொண்டே இருந்திருக்கிறார். இந்த ஜெபம் தான் மனிதனுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். நாம் எந்த அளவு இந்த கடைசி காலங்களில் இந்த பெந்தகோஸ்தே நாளில் வந்திருக்கிறதான கர்த்தருடைய பிள்ளைகளான நாம், நம்முடைய சபை, நம்முடைய ஊழியம், நம்முடைய ஊழியக்காரர்கள் நாம் ஜெபிக்கிறோமோ
அந்த அளவு அற்புதங்களை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில், ஊழியத்தில், குடும்பத்தில், சபையில், எதிர்காலத்தில், இந்த 6வது மாதத்தில், இந்த பெந்தகோஸ்தே நாளிலிருந்து அவர் அற்புதமாய் செய்வார் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. ஜெப நேரங்கள் அதிகமாகட்டும். அவருடைய பாட்டு ஒரு அழகான ஒரு ஒரு பாட்டு இருக்குங்க, ஜெபமேகம் எழும்பணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது கேட்க 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 அவ்வளோ சூப்பரா, அவ்வளோ ஒரு இனிமையா, அவ்வளோ ஒரு 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 ஸ்வீட்டா இருக்கும். அப்படி ஒரு பிரசன்ஸ் இறங்கிட்டே இருக்கும். அப்படி ஒரு ஒரு ஜெபத்தை மையப்படுத்தி அந்த பாடல், அதனுடைய கருத்துக்கள் முழுவதும் ஜெபத்தை பற்றி தான் இருக்கும். தேவனுடைய பிள்ளைகளே, இப்படி ஒரு கூடி வருகிறதான ஒரு இடம் தான் மிஸ்பா. 2வது ஒரு இடம், அந்த அந்த மிஸ்பாவை பத்தி என்ன சொல்லுதுன்னா, அந்த 6ஆம் வசனத்துல போட்டிருக்குது, அன்றைய தினம் உபவாசம் பண்ணி. 2வது உபவாசம் பண்ணும். ஜெபம் பண்றது ரைட்டு, 2வது உபவாசம் பண்ணும். இந்த உபவாசங்கிறது ரொம்ப முக்கியம், எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு தேசத்திலயும் ஒவ்வொரு மாதிரி உபவாசங்கள் எல்லாம் செய்கிறார்கள். சிலர் டீ குடிச்சிட்டு உபவாசம் இருக்கிறாங்க, ஜூஸ் குடிச்சிட்டு உபவாசம் இருக்கிறாங்க, தண்ணி குடிச்சிட்டு உபவாசம் பண்றாங்க. சிலர் கஞ்சி குடிச்சிட்டு உபவாசம், கஞ்சின்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். சிலர் எல்லாம் பாத்தீங்கன்னா சாப்பிட்டே உபவாசம் பண்றாங்க. கேட்டா உபவாசம்னு சொல்லி சொல்றாங்க. பட் அப்படி கிடையாது. உபவாசம் என்பது நம்முடைய தேவனுடைய முகத்தை பார்க்கும்படி நமது முகத்தை அவருக்கு நேராக நாம் மாற்றி அமைத்து எல்லா அலுவல்களையும் விட்டு அவர் சமூகத்தில் காத்திருந்து. ஏன் மோசே மாதிரி 30 லட்சம் பேர் நமக்கு கீழே இருக்காங்களா? நோ, அப்படிலாம் கிடையாது. அவ்வளவு லீடர்ஸ் இருந்தாங்க மோசேக்கு. எல்லாத்தையும் விட்டுட்டு தனி மனிதனாக, அந்த யாத்ராகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, அவர் மோசே மலையின் மேல் ஏறி, சீனாயின் என்கிற அந்த மலையின் மேல ஏறி 40 நாள் உபவாசம் பண்ணினார் என்று சொல்லி நாம் படிக்கிறோம். மோசேக்கு எவ்வளவு தேவைகள் இருந்தது, எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தது, எவ்வளவு முரட்டாட்டமான ஜனங்கள், எவ்வளவு வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். எப்ப பார்த்தாலும் கறி, எப்ப பார்த்தாலும் தண்ணீர், எப்ப பார்த்தாலும் குருட்டாட்டம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இந்த ஜனங்கள். கறி 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 கறின்னு கேட்டே இருப்பாங்க. தேவைகள் நடுவுல தான் இந்த மோசே இருந்தார். எப்ப பார்த்தாலும் இந்த ஜனங்கள் கீழ்ப்படியாமையே அவருடைய காரியமாய் இருந்தது. அத்தனையும் விட்டுட்டு அவர் நேரா தேவ சமூகத்துக்கு போய் அவர் 40 நாள் அளவும் உபவாசம் பண்ணினார்னு சொல்லி நம்ம பைபிள்ல படிக்க முடியும். அதே நேரத்துல அந்த 34ஆம் அதிகாரம் யாத்திராகம் அதனுடைய 28ஆம் வசனத்தை நம்ம படிச்சோம்னா, அவர் புசியாமலும் குடியாமலும் 40 நாள் உபவாசம் இருந்தார் என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. புசிக்கிறது, குடிக்கிறது எதுவுமே இல்லை 40 நாள். ஒரு சில ஆதர்ஸ், ஒரு சில வேத பண்டிதர்கள், சில வேதாகம ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள், அந்த சீனாய் மலைக்கு, அதாவது ஒட்டகத்துல மிருகத்தின் வாயிலாகத்தான் போக முடியுமாமா. ஆனா இந்த மோசே தள்ளாடுகிற வயதில் தேவ பலத்தை சார்ந்து கொண்டு அவ்வளோ ஒரு 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 வைராக்கியமாய் அந்த மலையின் மேல ஏறி போய் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து அவன் கீழே வரும்போது அவனுடைய முகத்தை ஒருவராலும் பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலையிலே ஆண்டவருடைய முகத்தை மிக வெளிச்சமாக்கி பிரகாசமாய் மாற்றி விட்டார். அநேகர் அவனுடைய முகத்தை பார்க்க முடியாமல் மூடிக்கொள்வார்கள் என்று சொல்லி நம் வேதத்திலே வாசிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கடைசி காலங்களில் உபவாசம் என்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியமாய் இருக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கூட மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிக்கும் போது அவரும் உபவாசம் இருந்ததாக, 40 நாள் உபவாசம் இருந்ததாக நாம் படிக்கிறோம். இப்படி உபவாசத்திற்கு ரொம்ப யாரெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அவங்க வாழ்க்கையில வெற்றியும் ஜெயமும் நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் தொடர்ந்து கொண்டே இருக்கும். அப்படி உபவாசத்திற்கு நாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். உபவாசம்ங்கிறது சரீரத்தை ஒடுக்கிறது. அன்றைக்கு ரட்டிலேயும் சாம்பலிலேயும் உட்கார்ந்து இருந்தார்கள். யோவேலின் புஸ்தகத்தை நாம் படிக்கும் பொழுது பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. நாம் பற்பல வேலைகளை செய்தாலும் நமக்கு சமயம் கிடைக்கும் போதெல்லாம் நாம் உபவாசம் இருந்து தேவ சமூகத்தில் காத்திருக்கிற ஒரு இடம்தான் மிஸ்பா. ஏனென்றால் அந்த இடத்துல அவர்கள் பாவம் செய்து விட்டார்கள். அதுக்கு முன்னால எல்லாம் அந்த அந்த 5 வசனங்களுக்கு மேலுள்ள வசனத்தெல்லாம் நீங்க படிச்சீங்கன்னா அவங்க விக்கிரக வணக்கங்களை எல்லாம் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் செய்து கொண்டிருந்திருக்காங்க. அஸ்தரோத்தை வணங்கிட்டு இருந்திருக்கிறாங்க. வெவ்வேறு தெய்வங்களை அவர்களுக்கு உண்டாக்கி வணக்கம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆராதனைகளை செய்து கொண்டிருந்திருக்காங்க. அப்பதான் சாமுவேல் சொல்றார், கர்த்தர் ஒருவருக்கே நீங்கள் ஆராதனை செய்யுங்கள் என்பதாக. முதலாவது மிஸ்பா என்றால் ஒரு ஜெபிக்கிற ஒரு இடம். இரண்டாவதாக மிஸ்பா என்றால் உபவாசிக்கிற ஒரு இடம்.
சீக்கிரமா மிஸ்பாவினுடைய இன்னொரு காரியத்தை பற்றி நான் சொல்லும்படியாய் விரும்புகிறேன். நாம் திருப்பிக் கொள்வோம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நாம் வாசிப்போம். 11ஆம் அதிகாரம் நியாயாதிபதிகள் 11ஆம் வசனம். அப்பொழுது எப்தா கீலேயாத்தின் மூப்பரோடே கூட போனான். ஜனங்கள் அவனை தங்கள் மேல் தலைவனும் சேனாபதியுமாக வைத்தார்கள். எப்தா தன் காரியங்களை எல்லாம் மிஸ்பாவிலே கர்த்தருடைய சன்னதியிலே சொன்னான் என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. இங்க யாருன்னா எப்தா. இவங்க அம்மா ஒரு பரஸ்திரி. இவங்க சகோதரர்களை இவரை துரத்தி விட்டாங்க. எதிராளிகள் வந்தபோது அவங்க தோத்து போயிட்டாங்க. அந்த எதிராளிகளுக்கு முன்னால இவங்க நிக்க முடியாத சூழ்நிலையில தன்னுடைய சகோதரனான எப்தாவை போய் கூட்டிட்டு வர்றாங்க. அதுக்கு முன்னால எப்தாவுக்கு எந்த சுதந்திரமும் எந்த விதமான நன்மையும் தகப்பனுடைய எந்த விதமான ஆஸ்தியும் கொடுக்க கூடாதுன்னு துரத்தி விட்டவங்க இப்ப போய் அந்த எப்தாவை கூட்டிட்டு வர்றாங்க. அப்ப எப்தாவுக்கு சப்போர்ட்டுக்கு யாருமே இல்லை. இந்த இந்த எப்தாவுக்கு கூட யாருமே இல்லாதனால இந்த எப்தா என்ன செய்யறதுன்னு தெரியாதபடிக்கு இருக்கும்போது இப்ப போய் மிஸ்பா என்கிற ஒரு இடத்தில் தன்னுடைய இருதயத்தில் இருக்கிறதான அத்தனை காரியங்களையும் தன்னுடைய மனதில் இருக்கிறதான அத்தனை காரியங்களையும் கர்த்தருடைய சமூகத்தில் சொன்னான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நமது பிரச்சனைகளை பல்வேறு விதமான இடங்கள்ல ஆட்கள்கிட்ட போய் நம்ம சொல்றதை விட நம்ம தேவ சமூகத்துல சொல்லுகிற ஒரு இடம்தான் மிஸ்பா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தன்னுடைய மனதில் இருக்கிற அத்தனை காரியங்களையும், சொல்ல முடியாத துயரங்களையும், நாம் போகிறதான பாடுகளையும், நாம் போகிறதான கடினமான அந்த வழிகளையும் பாதைகளையும், கரடுமுரடான பாதைகளிலே நாம் கைவிடப்பட்ட சூழலில் இருக்கும்போது, தனிமையின் பாதையில் நாம் நடந்து போகும்போது, சோர்வுகள் நம்மை துரத்தி கொண்டு வரும்போது, சொல்ல முடியாத துயரங்கள் நம்மை ஆளுகை செய்யும் போதெல்லாம் நாம் அவர் சமூகத்திலே போய் நம்முடைய இருதயத்திலே ஊற்றி, அந்நாளை போல அந்த புருஷனும் புரிந்து கொள்ள முடியாத ஒரு எல்கானா அவளோடு கூட இருந்ததான அந்த பெனினாள் எப்ப பார்த்தாலும் ஒரு மாதிரி மனமடி வாக்கி கொண்டே இருப்பாள். ஆனால் இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கிறதான அந்த 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 இடம்தான் தேவனுடைய சமூகம். தேவனுடைய சமூகத்துக்கு போய் தன்னுடைய காரியங்களை எல்லாம் இந்த அன்னாள் சொன்னாலாம். ஏனென்றால் இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவிலும் என் செவிகள் கவனிக்கிறதுமா இருக்கிறது. இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம். இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, இந்த எப்தா போய் தன்னுடைய மனதில் இருக்கிற அத்தனை காரியங்களையும் மிஸ்பாவிலே சொன்னாராம். ஆகவே இந்த மனதுல நம்முடைய மற்றவங்கிட்ட சொல்ல முடியாத பல விஷயங்களை, மற்றவங்கிட்ட பகிர்ந்து கொள்ள முடியாத பல காரியங்களை மிஸ்பாவிலே தேவ சமூகத்தில் நாம் ஒவ்வொரு நாளும் முற்படுவோம். மனிதர்களிடத்தில் சொல்லும் போது, நாம் ஊழியர்களிடத்தில் தேவையில்லாத மனிதன் என்று சொல்லும் போது அது ஆகாய மார்க்கமாய் சென்று பல்வேறு விதமான மனிதர்களுக்குள் அது பரவுகிறதாய் இருக்கிறது. ஆனா தேவ சமூகத்தில் மாத்திரம் நாம் நம்முடைய இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கும் போது நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களை எல்லாம் ஆண்டவர் நிறைவாய் நமக்கு தர வல்லவராய் இருக்கிறார். முதலாவது மிஸ்பானா என்னன்னு சொன்னா கூடி வருகிற ஒரு இடம், மன்றாடுகிற ஜெபிக்கிற ஒரு இடம் என்பதாக சொன்னேன். இரண்டாவதாக மிஸ்பா என்றால் உபவாசிக்கிற ஒரு இடம். மூன்றாவதாக தன்னுடைய இருதயத்தின் காரியங்கள் அத்தனையும் மிஸ்பாவிலே சொல்லக்கூடிய ஒரு இடம்தான் கர்த்தருடைய சமூகம். ஆகவே இந்த மூன்று காரியத்தையும் இந்த மிஸ்பா காட்டுகிறது. இன்னும் பல காரியங்கள் எல்லாம் இருக்கிறது. நேரம் கடந்து போகிறபடினால் இதோடு கூட நான் நிறைவு செய்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் இப்படிப்பட்டதான காரியங்களை இதுக்காரும் செய்யாதிருந்தால், தேவ சமூகத்திற்கு நெருங்காமல், தேவனுடைய சமூகத்துக்கு இடம் தராமல், தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி நிற்போம் என்றால் ஆண்டுடைய சமூகத்தோடு கூட நாம் வாழ விரும்புவோம். அவருடைய சமூகத்தில் நம்முடைய இருதயத்தை ஊற்றி நாம் ஜெபிப்போம். உபவாசிக்காமல் இருந்தால் இனிமேல் உபவாசத்தை தொடருவோம். இந்த பெந்தகோஸ்தே நாளில் இருக்கிறதான பரிசுத்த ஆவியானவருடைய அந்த பலன் நம்மை நிச்சயமாய் ஆளுகை செய்யும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை கிருபையாய் ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you. Thank you, Pastor. Thank you. Thank you, Pastor. Thank you. Amen. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். அருமையான ஒரு வார்த்தையை எடுத்து வந்தீர்கள். மூன்று காரியங்களை குறித்து இந்த நாட்களிலே மிஸ்பா என்ற இதிலே சொல்லி இருந்தீர்கள். இந்த நாட்களிலே நாங்கள் எங்களுடைய இருதயத்தை ஊற்றுகிற இடம், உபவாசிக்கிற இடம், ஜெபம் பண்ணுகிற இடம் என்று சொல்லி அருமையான வார்த்தைகளை எடுத்து வந்த பாஸ்டரை கர்த்தர் தாமே இந்த நாட்களிலே ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அடுத்தாக இந்த வேளையிலே நாங்கள் ஒரு தேங்க்ஸ் கிவிங் சாங்குகளே போவோம், கடந்து செல்வோம். இந்த வேளையிலே சகோதரி
திவ்யா அவர்களை இந்த வழியில் அழைப்போம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். அமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மீண்டுமாய் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாட்களே தேங்க்ஸ் கிவிங் சாங் எடுத்து வாருங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. எல்லாருக்கும் பிரைஸ் தி லார்ட். நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். மறவாமல் நினைப்பவரே இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகாதவர். உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகாதவர். தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவீர். தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவீர். மறவாமல் நினைப்பவரே இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். சொன்னதை செய்து முடிப்பீர். நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டி. சொன்னதை செய்து முடிப்பீர். நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டி. என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டே நிறைவேற்றுவீர். என் கையை கொண்டு நீர் தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டே நிறைவேற்றுவீர். மறவாமல் நினைப்பவரே இயேசையா மன முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். தேங்க்யூ பாஸ்டர். ஆமென். கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக என்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கடைசியாக இந்த வேளையிலும் ஆசீர்வாத ஜெபங்களுக்காக எவாஞ்சலிஸ்ட் அண்ணா அவர்களை அழைப்போம். பிரைஸ் லார்ட். நிக்கிறீங்களா? அப்படி இல்லாவிட்டால் பாஸ்டர் ஆண்ட்ரூ ஐயா எடுத்து வாருங்கள் ஐயா. உங்களோட கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. ஆமீன் ஆமீன். தேங்க்யூ பாஸ்டர் ஐயா. இன்றைய நாளில் அருமையான ஒரு தேவ செய்தியை நாங்கள் கேட்டனாக மிகவும் பிரயோசனமாக இருந்தது. பாஸ்டர் ஜீவானந்தம் ஐயா மிஸ்பாவை பற்றி எங்களுக்கு 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்திலிருந்து கற்றுக் கொடுத்திருந்தார். மிஸ்பா என்றது நாங்கள் ஜெபம் உபவாசம் செய்யும் இடம், தேவ சமூகத்திலே விண்ணப்பம் பண்ணுவது, காத்திருப்பது என்று
ஜெபிக்கிற இடம். அது மட்டுமல்ல, இந்த மிஸ்பா என்றது உபவாசிக்கிற இடம் என்று சொல்லியிருந்தார். மூன்றாவதாக கர்த்தருடைய சந்நிதியிலே நாங்கள் உங்களுடைய இருதயத்தை ஊற்றி சொல்ல முடியாத, அதாவது காரியங்கள், துயரங்கள், சூழ்நிலைகள் இருக்கும் பொழுது இருதயத்தை ஊற்றி அவருடைய சந்நிதியிலே நாங்கள் ஜெபிக்கிற இடமாக மிஸ்பா என்ற காரியத்தை அவர் கற்றுக் கொடுத்திருந்தார். தேங்க்யூ பாஸ்டர், தேங்க்யூ ஃபார் யுவர் டைம் அண்ட் ஃபார் த வண்டர்ஃபுல் மெசேஜ். நாங்கள் இந்த நேரத்தில் நாங்கள் எல்லாருமே கண்களை மூடி நாங்கள் இன்றைய நாளில் கடைசி ஆசீர்வாத ஜெபத்துக்கூட நாங்கள் கடந்து சொல்வோம். நன்றி தகப்பனே, எமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே உம்முடைய வார்த்தைகளை உட்கொண்டேன். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமா இருந்தது. சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறது. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். இன்று நான் அருளிய வார்த்தைகள் இது உனக்கொண்டு உன் நாவிலிருந்தும் உன் சந்ததி நாவிலிருந்தும் உன் சந்ததியுடைய நாவிலிருந்தும் விலகுவதில்லை என்று சொன்னீரே. ஆண்டவரை, கொடுத்த இந்த ஜீவன் உள்ள வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, ஆவியும் ஜீவனுள்ள வார்த்தைகள், ஜீவனும் வல்லமை உள்ள வார்த்தைகளை கொண்டு ஆண்டவரை எங்களோடு பேசினீரே. அதற்காக உமக்கு நன்றி. இடைப்பட்டீரே ஆண்டவர், அதற்காக உமக்கு நன்றி என்று சொல்கிறோம். என் எலும்புகளுக்கு ஆரோக்கியமா இருந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்தில் ஆண்டவர் பாஸ்டர் ஜீவானந்தம் ஐயாவுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர், அவருடைய ஊழியங்களை ஆண்டவர் தேவன் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்க. இன்னும் மகனை எடுத்து ஆண்டவரை பெரிதாக பயன்படுத்துங்க. ஆண்டவர், சபைகளுக்கு, தேசங்களுக்கு, ஆண்டவரை அவர் இருக்கிற பட்டணங்களுக்கு ஆசீர்வாதமாக அந்த மகனை இன்னும் எடுத்து தேவனை வல்லமையை பயன்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். இன்னும் அதிகமாக ஆவியினுடைய வரங்கள், கனிகளினால் ஆண்டவரை தகப்பனே, இந்த மகனை நீர் நிரப்புவதற்காக நமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். ஆண்டவரை, என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ ஆண்டவரை, ஊழியத்தின் எல்லைகளை விஸ்தரிங்க. வடக்கிலும், தெற்கிலும், கிழக்கிலும், மேற்கிலுமாக ஆண்டவரை அவருடைய ஆண்டவரை ஊழியத்தின் எல்லைகளை விஸ்தரிக்குமா ஜெபிக்கிறேன். ஆண்டவரை, கொடுத்த வேர்ஷிப்புக்காக டீமுக்காக நமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். ஆண்டவரை, துதிகளை ஏறெடுத்த பொழுது ஆண்டவர் விசேஷித்த ஆவி இருந்ததற்காக ஆண்டவரை அதற்காக உமக்கு நன்றி என்று சொல்கிறோம். இன்றைய நாளில் கலந்து கொண்டு ஒவ்வொரு சகோதரர்களையும் ஆண்டவரை நாங்கள் ஆண்டவரை இதற்காக நோக்கி வருகிறோம். ஆண்டவரை, தேவ கரம், தேவ தயவு ஆண்டவர், தேவ அன்பு ஆண்டவரை, தேவனுடைய விசேஷித்த பாதுகாப்பு ஆண்டவர் ஒவ்வொரு சகோதரரோடு இருப்பதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லுங்க. ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் பிரத்யேட்சமாக ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லுவோம். குடும்பங்களிலே ஆண்டவரை தேவ அன்பு காணப்படுவதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வீண்படுத்தாது என்ற வார்த்தையின் படி ஆண்டவரை குடும்பங்களில் தேவ அன்பு காணப்படுவதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லும். குடும்பங்கள் ஆண்டவர் ஜெபத்தினாலும் வார்த்தையினாலும் ஆண்டவரை, ஜெபம் வார்த்தை என்று இரு தூண்களினால் குடும்பங்கள் கட்டப்படுவதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். கணவன் மனைவி கிடையில ஆண்டு பரஸ்பர நல்ல புரிந்துணர்வு அன்பு ஆண்டவரை கடந்து வருவதற்காக உமக்கு நன்றின்னு சொல்லுகிறோம். பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக ஆண்டு தேவனுக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளாக ஆண்டவரை நீர் அவர்களை ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி என்று சொல்கிறோம். யோபு குடும்பத்தை ஆண்டவரை தேவனே நீர் வேலையடித்து காத்தது போல ஒவ்வொரு ஆண்டவர் சபை குடும்பங்களை ஆண்டவர் தேவனே நீர் வேலையடித்து பாதுகாக்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி என்று சொல்கிறோம். வாதை உனக்கு நேராது, பொல்லாப்பு உனக்கு அணுகாது என்ற வார்த்தையின்படி ஆண்டவரை இந்த நேரத்தில் எந்த ஒரு வாதையும் வராதபடி ஆண்டவரை நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். ஆண்டவரை, இன்னுமாக ஆண்டவர் இந்த ஊழியத்தில் ஆண்டவர் நீ பெரிய காரியங்களை செய்யுங்க. ஆண்டவரை இந்த மகத்துவமான காரியங்களை செய்யுங்க. எண்ண முடியாத காரியங்களை அதிசயங்களை செய்கின்ற தேவன் ஆண்டவரை ஊழியத்தின் எல்லைகளை விசுவாசப்படுத்துங்க. ஆண்டவர் விரிவுபடுத்துங்க. ஆண்டவரை யார் யாரெல்லாம் ஆண்டவர் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறார்கள் ஆண்டவர் அவர்கள் ஒவ்வொருக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவர் ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்படுவதற்காக நமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். ஆண்டவர் இன்றைய நாளில் ஆண்டவர் இரவு வேளையில் இருக்கிற ஆண்டவரை நாடுகளை ஒப்புக் கொடுக்கிறோம். இலங்கை, இந்தியா தேசத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரை நீ படுக்கும் பொழுது பயப்படாதிருப்பாய், படுத்துறங்கும் பொழுது உன் நித்திரை இன்பமாயிருக்கும் என்ற வார்த்தையின்படி ஆண்டவர் உமது பரிசுத்த இரத்தத்தை ஆண்டவர் ஒவ்வொரு இடங்களிலும் செலுத்துகிற ஆண்டு வாசல்கள், ஜன்னல்கள், படுக்கை அறைகள், நிலைகள் ஒவ்வொன்றிலும் தெளிக்கிற எந்த ஒரு சங்கார தூதனும் வராதபடிக்கு ஆண்டவர் உமது ரத்தம் அவர்களை பாதுகாத்துக் கொள்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி என்று சொல்கிறோம். ஆண்டவர் கனடா, லண்டன் தேசங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரை போகும் இடங்கள், வரும் இடங்கள் ஆண்டவரை செய்கிற காரியங்கள் ஒவ்வொன்றிலும் ஆண்டவர் உமது ரத்தத்தை தெளிக்கிறேன். ஆண்டவர் உமது சமூகம் ஆண்டவரை கடந்து செல்வதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். ஆண்டு இன்னும் சபை குடும்பங்களை ஆண்டவர் நீ பெரிதாக எடுத்து பயன்படுத்துவதற்காக உமக்கு நன்றி என்று சொல்கிறேன். என்னென்ன ஜெப தேவைகள், விண்ணப்பங்கள் இருக்கிறதோ ஆண்டவர் எல்லாவற்றையும் நீர் நிறைவேற்ற கிருபைக்காக உமக்கு நன்றி என்று சொல்லும். சங்கலம் வானொலிக்காக உமக்கு நன்றி சொல்லும். டெஸ்டி ஐயா ஆண்டவர், ரீட்டா சிஸ்டருக்காக உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். ஆண்டவர் அவர்களுடைய ஊழியத்தின் தேவைகளையும் கவனிங்க, எல்லைகளை விஸ்தாரப்படுத்துங்க. ஆண்டவர் இந்த நேரத்தில் ஆண்டவர் எல்லாவற்றையும் ஒழுங்கு கொடுக்கிறதுக்காக பாஸ்டர்
எபின் வேணொரு கையாக்கா உம்மை நோக்கி வருகிறோம் ஆண்டவர். தகப்பனே, அந்த மகனுடைய குடும்பத்திலும் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவர். எந்த ஒரு வாதையும் வராதபடிக்கு ஆண்டவர் அந்த குடும்பத்தை வேலையெடுத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவர். கணவன் செய்கிற மனைவி செய்கிற ஊழியங்கள் பிள்ளைகள் ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவர். தேவனுடைய ரத்தம் அவர்களை பாதுகாக்கிற கிருபைக்கா உமக்கு நன்றின்னு சொல்லு. இன்னும் ஆண்டவர் தாகமுள்ள அந்த ஊழியக்காரன் ஆண்டவர் அவருக்கு ஆண்டவர் இன்னும் அதிக கிருபைகளை கொடுத்து ஆண்டவர் நீர் அவரையும் பெரிதாக எடுத்து ஆண்டவர் முது ராஜ்யத்துக்கு பயன்படுத்துகிற அந்த கிருபைக்காக உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவர். இந்த நேரத்தில் மீண்டுமாக ஆண்டவர் அடியனை தாழ்த்தி ஆண்டவரை உமது சமூகத்திலே ஆண்டவரை என் மீட்பரும் என் இரட்சகருமாய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆண்டவர் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தேங்க்யூ பாஸ்டர் ஐயா. அவை நாங்க எல்லாருமே நாங்க இந்த நேரத்துக்கு சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, பாவங்களை மறவாதே. பிதாவாகி தேவனுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்யம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். Thank you everyone and thank you and God bless you. Thank you. God bless you. கர்த்தர் எல்லாரும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். Thank you.